Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேரட் வச்சு ரொம்பவுமே டேஸ்டியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். கேரட் 1/4 கிலோ, சுகர் 200 கிராம் எடுத்துக்கிறேன், பாதாம் பருப்பு அல்வால டாப்பிங்ஸ்ல போடுறதுக்காக, கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், தண்ணீர். இப்போ நம்ம கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கேரட்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கேரட் ஜூஸ் நமக்கு தனியாக செட் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா பபிள்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸ் கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேன் ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமல் வரும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், நல்லா செட் ஆயிரும் இந்த அல்வா. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹல்வாவில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சுகர் சேர்த்த உடனே ஹல்வா நல்லா இலகி வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹல்வாவில். அப்போ தான் நம்ம ஹல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே துருவி வச்சுருக்க பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை இதில் ஊற்றி மோல்டு பண்ண போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டே ஊற்றணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் இந்த ஹல்வாவுக்கு கரெக்டான பதம். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஹல்வா நல்லா செட் ஆகிட்டு. இப்போ நம்ம அந்த ஹல்வாவை ரூம் டெம்பரேச்சரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் கத்தி வச்சு 4 ஓரங்களையும் எடுத்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹல்வாவை ஒரு பிளேட்டில் தட்டி டீமோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஹல்வா எப்படி சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹல்வாவை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போது தெரியும் நமக்கு இந்த ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்பவுமே ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் இந்த கேரட் ஹல்வா. 10 மினிட்ஸ் கூட ஆகாது நமக்கு இதை பண்ணி முடிக்கிறதுக்கு. பார்த்தாலே தெரியும் இந்த ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.